Hi students, good morning. We are discussing about the topic differentiate between convex and concave lenses. First point பார்த்தீங்க அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ்னால் அதோட மிடில் திக்காக இருக்கும், எட்ஜஸில் வந்து தின்னாக இருக்கும். அதே மாதிரி கான்கேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் வந்து தின்னாகவும் எட்ஜஸில் வந்து திக்காகவும் இருக்கும். அதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அதோட அதர் நேம் கன்வர்ஜிங் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கன்வர்ஜிங் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் வந்து டைவர்ஜிங் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து மோஸ்ட்லி ரியல் இமேஜஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும், கான்கேவ் லென்சஸ் வந்து விர்ச்சுவல் இமேஜஸை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஹைப்பர்மெட்ரோஃபியா அப்படிங்கிற ஒரு ஐ டிஃபெக்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. கான்கேவ் லென்ஸ் வந்து மயோஃபியாங்கிற ஐ டிஃபெக்ட்டுக்கு யூஸ் ஆகுது. இது ரெண்டும் தான் வந்து இதோட டிஃப்ரென்ஷியேட். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப்னால் சின்ன ஆப்ஜெக்டை அதை இமேஜை பெருசுப்படுத்தி காமிக்கிறது, மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறது தான் இதோட ஒர்க்கு. திஸ் இஸ் அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ஹெல்ப்ஸ் டு see tiny objects. It works under the principle of angular magnification of lenses. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரின்சிபல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று சிம்பிள் மைக்ரோஸ்கோப், செகண்ட் ஒன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா நார்மலாக இருக்கிறது தான், அதோட மேக்னிஃபிகேஷன் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஹேஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஷார்ட் ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஷார்ட்டராக இருக்கும். இட்ஸ் ஹெல்டு நியர் த ஐ டு கெட் என்லார்ஜ்டு இமேஜ் ஆஃப் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸை என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறது தான். இந்த டயக்ராம் பார்த்துக்குங்க. இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அதோட ஒர்க்கிங் இருக்கும். இப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எஃப்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் இடையில வச்சுருக்காங்க. அப்படின்னா அந்த டேப்லர் காலை நான் ஒன்று கொடுத்துருக்கேன், அதில் 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் வந்து எஃப்க்கும் ஓக்கும் இடையில இருந்துச்சுன்னா அதோட இமேஜ் வந்து சேம் சைடு கிடைக்கும், என்லார்ஜ்டு இமேஜாக கிடைக்கும் அப்படிங்கிறது விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். லேட் an object is placed at a point within the principal focus of the convex lenses and the observer's eye is placed just behind the lens. As per the position, the convex lens produces an erect and virtual and enlarged image. The image formed is in the same side of the image and the distance is equal to the least distance of distinct vision for normal human eye. 25 சென்டிமீட்டரில் அதோட இமேஜ் கிடைக்கும். இதுதான் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது. இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கான்வெக்ஸ் லென்ஸில் இமேஜஸ் வந்து இமேஜஸ் எந்த டிஸ்டன்ஸில் வந்தால் எங்கே ஆப்ஜெக்ட் இமேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே ஒரு டேப்லர் காலர் கொடுத்துருக்கேன். அதில் 6th பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அதோட யூசஸ். வாட்ச் ரிப்பேர்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் ரீட் ஸ்மால் லெட்டர்ஸ் கிளியர்லி to observe parts of flowers and insects etc. to observe fingerprints in the field of forensic science. இதெல்லாம் வந்து என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இது நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. இதோட யூசஸ் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். காம்பவுண்ட் அப்படின்னா அங்கே சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னால் ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா ரெண்டு லென்சஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸோட இமேஜ் வந்து என்லார்ஜ் பண்ணுறது ஓரளவுக்கு இருக்கும். அப்போ ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸுன்னு சொல்லும்போது அதோட இமேஜ் மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணும்போது இதோட என்லார்ஜ் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இஸ் ஆல்சோ யூஸ்ட் டு see the tiny object. It has better magnification power than small microscope. Magnification power of microscope can be increased by decreasing the focal length of the lens used. எந்த அளவுக்கு ஒரு லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோமோ ஷார்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட மேக்னிஃபிகேஷன் பவர் இருக்கும். முதல்ல பார்த்துருக்கோம், பவர் ஆஃப் லென்ஸில் பார்த்துருக்கோம், P = 1/f. பவர் அப்படிங்கிறது ஃபோக்கல் லென்த்தோட ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அப்போ எஃபோட வேல்யூ குறைய பவர் ஆஃப் லென்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். அதுதான் இங்கே கான்செப்ட். டியூ டு த கன்ஸ்ட்ரக்ஷனல் லிமிட்டேஷன் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் கேன் நாட் பி டிக்ரீஸ்டு பியாண்ட் செர்டைன் லிமிட். ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு கீழே அதோட ஃபோக்கல் லென்த்தை வந்து மினிமைஸ் பண்ண முடியாது.
அதாவது லென்ஸை வந்து உருவாக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு பர்டிகுலர் வேல்யூக்கு மேலே அதோட ஃபோக்கல் லென்த்தை வந்து குறைக்க முடியாது. திஸ் ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு பை யூஸிங் 2 செப்பரேட் பைகான்வெக்ஸ் லென்சஸ். இதனால் 2 கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதோட ஃபோக்கல் லென்த்தை என்னதான் குறைக்க முடியலைனாலும் அதோட மேக்னிஃபிகேஷன் பவரை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன். A compound microscope consists 2 convex lenses. The lens with the shorter focal length is placed near the object. ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்கக்கூடிய லென்ஸை வந்து பிளேஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு பேர், அந்த லென்ஸுக்கு பேர் அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆர் அப்ஜெக்டிவ் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. த லென்ஸ் வித் லார்ஜர் ஃபோக்கல் லென்த், அதிகமான ஃபோக்கல் லென்த் இருக்கக்கூடிய லென்ஸை ஐக்கு பக்கத்தில், ஐ லென்ஸுக்கு பக்கத்தில் வச்சிடுறாங்க. அதனால் அதுக்கு பேர் ஐ லென்ஸ் ஆர் ஐ பீஸ்ன்னு சொல்கிறாங்க. போத் த லென்சஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் எ நேரோ டியூப் வித் அட்ஜஸ்டபிள் ப்ரொவிஷன். அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, அதை நகர்த்தக்கூடிய தன்மையுடையதான் வந்து ஒரு நேரோ டியூபுக்குள்ளே வச்சுருக்காங்க. முன்னாடி பின்னாடி நகர்த்துற மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒர்க்கிங், த ஆப்ஜெக்ட் ஏபி இஸ் பிளேஸ்டு அட் எ டிஸ்டன்ஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் தென் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த அப்ஜெக்டிவ் லென்ஸ். நம்ம எடுத்துக்கக்கூடியது ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல பிளேஸ் வச்சுருக்கணும் அப்படின்னாங்கன்னா ஃபோக்கல் லென்த்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், எஃப்க்கும் 2Fக்கும் இடையில இருக்கணும், F1க்கும் 2F1க்கும் இடையில இருக்கணும். நம்ம டேப்லர் காலம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதில் கொடுத்துருக்கேன். எ ரியல் அண்ட் இன்வெர்டட் மேக்னிஃபைடு இமேஜ் இஸ் ஃபார்ம்டு அட் த அதர் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். திஸ் இமேஜ் பிஹேவ்ஸ் அஸ் த ஆப்ஜெக்ட் ஃபார் த ஐ லென்ஸ். The position of the eye lens is adjusted in such a way that the image A', B' falls within the principal focus of the eyepiece. இப்போ நம்ம வந்து முதல்ல பார்த்துருக்கோம், ஒரு லென்ஸோட பிரின்சிபல் ஃபோக்கஸ், அதாவது ஃபோக்கல் லென்த்துக்கும் எஃப்க்கும் 2Fக்கும் இடையில இருந்துச்சு அப்படின்னா அதர் சைடு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் வந்து அந்த டேப்லர் காலத்தில் 4th பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்துக்குங்க, டேப்லர் காலத்தை பார்த்தீங்கன்னா அதோட இமேஜ் ஃபார்மேஷன் எங்கே அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். திஸ் ஐ பீஸ் ஃபார்ம்ஸ் எ விர்ச்சுவல் அண்ட் என்லார்ஜ்டு அண்ட் எரெக்ட் இமேஜ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இங்கே கான்வெக்ஸ் லென்ஸ், அதாவது செகண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் ஐ லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி எங்கே கிடைக்கணும், எஃப்க்கும் ஓக்கும் இடையில கிடைக்கும். அதாவது ஃபோக்கல் லென்த்துக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கு இடையில, செகண்ட் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்துக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் இடையில ஃபஸ்ட்டு லென்ஸில் கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து இங்கே கிடைக்கும். இந்த செகண்ட் இமேஜ் தான், இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் தான் செகண்ட் லென்ஸோட ஆப்ஜெக்டாக இங்கே நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இதோட இமேஜ் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாரு, A', B', கொடுத்துருக்காங்களா, அதுதான் நம்மளுக்கு இமேஜாக கிடைக்கும். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட 50 to 200 டைம்ஸ் வந்து மோர் மேக்னிஃபிகேஷன் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மெஷரிங் ஸ்மால் லென்த் வித் ஹை டிகிரி ஆஃப் அக்யூரசி அட் த ஆர்டர் ஆஃப் 0.01 mm. இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் வெர்னியர். நம்ம வெர்னியர் வந்து பார்த்துருக்கோம், வெர்னியர் ஸ்க்ரூ கேஜெல்லாம் பார்த்துருக்கோம்ல, நகர்ற மாதிரி இருக்கும், மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். இதோட லிஸ்ட் கவுண்ட் நோட் பண்ணிக்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. தென் டெலஸ்கோப் அப்படிங்கிறது, மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது சின்ன ஆப்ஜெக்டை பெருசுப்படுத்தி காமிக்கிறது. அதே மாதிரி தான் டெலஸ்கோப்பும் ஒரு ஆப்ஜெக்டை வந்து பெருசுப்படுத்தி காமிக்கிறது. எப்படி, எந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா தூரத்தில் இருக்கிற பொருளை, மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன ஆப்ஜெக்டை மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறது. இதே மாதிரி டெலஸ்கோப் அப்படிங்கிறது தொலைநோக்கின்னு சொல்லுவாங்க, தொலைவில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை வந்து நம்ம பார்க்குறதுக்கு. இதை ஃபஸ்ட்டு யாருக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்பை 1608 லிப்பர்சே அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். கலீலியோ அப்படிங்கிறவர் ஸ்டார்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் மறுபடியும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கலீலியோ வந்து டெலஸ்கோப் வந்து வடிவமைக்கிறாரு. கண்ணாடியில் இருக்கக்கூடிய, அதாவது கண்ணாடி சரி பண்ணக்கூடிய அந்த கடையில் இருக்கக்கூடிய லென்ஸ் எடுத்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெலஸ்கோப்பை வந்து இங்கே இவர் வந்து மாடிஃபை பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலீலியோ அப்சர்வ்டு த சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர் அண்ட் த ரிங்ஸ் ஆஃப் சாட்டர்ன் த்ரூ ஹிஸ் டெலஸ்கோப். ஜூபிட்டர், அதாவது வியாழன் அப்படின்னு சொல்கிறது, அந்த ஜூபிட்டருக்கு பார்க்குறாரு. தென் சாட்டர்ன் அப்படிங்கிற
அதை சுற்றி இருக்கக்கூடிய வளையங்களை வந்து இவர் கண்டுபிடிக்கிறார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கெப்லர் இன்வென்டட் டெலஸ்கோப் இன் 1611 ஃபண்டமெண்டலி சிமிலர் டு த அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். இப்போ இருக்கக்கூடிய டெலஸ்கோப் மாதிரியே ஒத்துருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அட்வான்ஸாக இருக்குது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப். இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப், அதாவது அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் ஒன்று, டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் ஒன்று. அக்கார்டிங் டு ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 groups, ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப், ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். டெலஸ்கோப்பில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ரெஃப்ராக்டிங், இன்னொன்று ரெஃப்ளெக்டிங். ரெஃப்ராக்டிங்னா விலகிறது, தன்னோட பாத்துலேருந்து டீவியேட் ஆகி போகிறது. அதே மாதிரி ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப் லென்சஸ் ஆர் யூஸ்டு கலீலியன் டெலஸ்கோப், கெப்லரியன் டெலஸ்கோப், கெப்லர். அக்ரோமேட்டிக் ரெஃப்ராக்டர்ஸ், அப்ரோரோமேட்டிக் ரெஃப்ராக்டர்ஸ் ஆர் சம் ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப். இது எக்ஸாம்பிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெஃப்ளெக்டிங் பேரபாலிக் மிரர்ஸ் ஆர் யூஸ்டு கிரிகோரியன், நியூட்டோனியன், காஸ்கிரைன் டெலஸ்கோப், ரிச்சே Cretin telescope or some reflecting telescope. According to the things which are observed, astronomical telescope and terrestrial telescope are the 2 major types of telescope. இதில் முக்கியமானது அஸ்ட்ரானமிக்கல். அஸ்ட்ரானமிக்கல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ஸ், தென் பிளானட்ஸ், இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக இருக்கிறது அஸ்ட்ரானமிக்கல். டெரஸ்ட்ரியல் அப்படின்னா நிலப்பரப்புக்குள்ளே நம்ம எர்த்தோட அடியில் பார்க்குறதுக்கு. The image is an astronomical telescope is inverted, so it's not suitable for viewing objects on the surface of the earth. Therefore, a terrestrial telescope is used. It provides an erect image. The major difference between astronomical and terrestrial telescope is erecting the final image with respect to the object. அதில் வந்து தலைகீழான அதில் எப்படி இருக்கும், அதோட இமேஜ் வந்து இன்வெர்ட்டிங் இமேஜாக கிடைக்கும், டெரஸ்ட்ரியலில் எரெக்ட் இமேஜாக கிடைக்கும். இதுதான் 2க்கு இடையில் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸ். அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப். எலாபரேட் வியூ ஆஃப் கேலக்ஸிஸ், பிளானட், ஸ்டார்ஸ் அண்ட் அதர் ஹெவன்லி பாடிஸ் இஸ் பாசிபிள். கேமரா கேன் பி அட்டாச்சு ஃபார் டேக்கிங். கேமரா அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா டெலஸ்கோப் கூட அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதோட பிக்சர் எடுத்துக்கலாம். டெலஸ்கோப் கேன் பி வியூடு ஈவன் வித் த லோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட். லைட் வந்து லோ இன்டென்சிட்டி இருந்தாலும், அதாவது மங்கலான வெளிச்சத்தில் கூட இதை வந்து என்ன பண்ணலாம், டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணலாம். அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா, அடிக்கடி மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இதுதான் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்சஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப்ஸ், அது நோட் பண்ணி வச்சுக்க. தேங்க்யூ.